வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வேளாண் உர விலை பன்மடங்கு உயர்வு, விவசாயிகள் கடும் கண்டனம். தமிழகத்தில் கொரோனா பரிசோதனையை அதிகரித்து நோய் பாதிப்பை குறைக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும், சுகாதாரத்துறை செயலாளர் பேட்டி. சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் உள்ள மாநில கல்லூரி மாணவர் விடுதி மீண்டும் கொரோனா வார்டாக மாற்றம், நோய் தொற்று அதிகரிப்பை தொடர்ந்து தமிழக அரசு நடவடிக்கை. மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், ஒடிஷா உள்ளிட்ட மாநிலங்களில் கொரோனா தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு, 2ஆம் டோஸ் கிடைக்குமா என்ற அச்சத்தில் மக்கள். மேற்கு வங்க மாநில 4ஆம் கட்ட தேர்தலில் பாஜக, திரிணாமுல் காங்கிரஸ் இடையே மோதல், துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் பலியானதை தொடர்ந்து சித்தல்குறிச்சி வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு நிறுத்தம். கொரோனா கட்டுப்பாடுகளை மீறினால் கடும் நடவடிக்கை, சென்னை காவல் ஆணையர் எச்சரிக்கை. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் பயன்பெற தண்ணீர் மற்றும் நீர்மோர் பந்தல்களை அமைக்க வேண்டும், கழகத்தினருக்கு டிடிவி தினகரன் வேண்டுகோள். கோடை தாக்கத்தால் அதிகரிக்கும் முட்டை விலை, நேற்றைய விலையை காட்டிலும் 10 காசுகள் உயர்ந்து ₹4.45 விற்பனை. தமிழகத்தில் அதிகரிக்கும் கொரோனா தாக்கம், நோய் கட்டுப்பாடு பகுதிகளின் எண்ணிக்கை 620 இருந்து 846 அதிகரிப்பு. கொரோனா அறிகுறி இருந்தால் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் முகாம்களில் பரிசோதனை செய்து கொள்ளலாம், பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் தகவல். கோயம்பேடு சந்தையில் சுழற்சி அடிப்படையில் மொத்த விற்பனை கடைகள் திறப்பு, தற்காலிக முறை நடைமுறைக்கு வந்தது. உலகளவில் தினசரி கொரோனா பாதிப்பில் இந்தியா முதலிடம், 5வது நாளாக தொற்று 1 லட்சத்தை தாண்டியது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 794 பேர் கொரோனாவுக்கு பலி, ஒரே நாளில் 1,45,000 பேருக்கு புதிதாக தொற்று. காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் சோனியா காந்தி ஆலோசனை, கொரோனா 2ஆம் அலை தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தல். தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர் மீது தாக்குதல், நோயாளியின் உறவினர்களுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது ஏற்பட்ட சம்பவத்தின் வீடியோ காட்சி. கிழக்கு லடாக் எல்லையில் படை குறைப்பை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும், 11வது கட்ட பேச்சுவார்த்தையில் சீனாவிடம் இந்தியா வலியுறுத்தல். விரிவான செய்திகளை பார்க்கலாம். விவசாயத்திற்கான உர விலையை மத்திய அரசு கடுமையாக உயர்த்தியுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மானிய விலையில் உரம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாகுபடிக்கு தேவையான அடி உரமான டை அமோனியம் பாஸ்பேட் உரத்தின் விலை ₹1,250 இருந்து ₹1,900 சுமார் 60% விலை அதிகரித்துள்ளது. வேளாண் பொருட்களின் உற்பத்தி விலையை உயர்த்த விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் டிஏபி உரத்தின் விலையை உர நிறுவனங்கள் கடுமையாக உயர்த்தியுள்ளன. இதனால் மானிய விலையில் பொருட்களை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய அரசு அதிரடியாக உரத்தோட விலையை
கிட்டத்தட்ட 75% மேலே கூட ஏற்றிருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. டெல்லியில் வந்து விவசாயிகள் 138 நாளாக வேளாண்மை சட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. மத்திய பிஜேபி அரசு விவசாயிகளுக்கு விரோதமாக இப்போ ஆட்சி வந்த 7 வருஷத்தில் தொடர்ச்சியாக போராட்டம் விவசாயிகளுக்கு எதிர்ப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இவங்க விவசாயிகளுக்கு நெல்லுக்கு ஒரு கிலோவுக்கு 50 காசு உயர்த்திட்டு 1 கிலோ உரத்துக்கு 15 ரூபா உயர்த்தியிருக்காங்க டிஏபிக்கெல்லாம். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனடியாக மத்திய அரசு உரத்தோட விலையை குறைக்கணும், விவசாய வேளாண்மை சட்டத்தையும் வாபஸ் வாங்கணும்னு கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறக்கிறப்ப புதுசாக அமைகிற அரசு எங்களுக்கு மானிய விலையில் உரம் வழங்கணும்னு நாங்கள் தமிழக அரசையும் மத்திய அரசையும் கேட்டுக்கிறோம். டிஏபி உர விலை ஒரு மூட்டை 1900 ரூபாய்க்கு உயர்த்தப்பட்டுள்ளதன் மூலம் விவசாயிகளின் வயிற்றில் மத்திய அரசு அடித்துள்ளதாக அனைத்து விவசாயிகள் சங்க தலைவர் திரு PR பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்து பெரு முதலாளிகளுக்கு ஆதரவாக மத்திய அரசு செயல்படுவது வெட்ட வெளிச்சமாகி இருப்பதாக தெரிவித்தார். மத்திய அரசாங்கம் விவசாய இடுபொருட்களுக்கான விலையை பல மடங்கு உயர்த்தியிருக்கிறது. குறிப்பாக விவசாயிகளுக்கு மானியத்தை நேரடியாக வழங்குகிறோம் என்று பல்வேறு மோசடி நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். பெரு நிறுவனங்கள், உர உற்பத்தி நிறுவனங்கள் தான் உற்பத்தி செய்யும் உரத்திற்கு தானே விலையை நிர்ணயம் செய்து கொள்ளலாம் என்று மோடி அரசு அனுமதி வழங்கியதை தொடர்ந்து இன்று வரையிலும் ஒரு மூட்டை டிஏபி 1400 ரூபாய்க்கு விற்பனை செய்து வருகிற அந்த டிஏபியினுடைய விலை இன்று முதல் 1900 ரூபாய் என்று கிட்டத்தட்ட 500 ரூபாய் 600 ரூபாயை உயர்த்தி மத்திய அரசாங்கம் விலை நிர்ணயம் செய்திருக்கிறது. அதற்கான விலை பட்டியலை இப்கோ உர நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. இதன் மூலம் விவசாயிகள் வயிற்றில் அடிக்கிறது மத்திய அரசாங்கம். விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை போட்டு பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதை இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக்கியிருக்கிறது இந்த விலை உயர்வின் மூலமாக. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாகவும் இதனை 2 லட்சமாக அதிகரிக்க முயன்று வருவதாகவும் சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் உள்ள மாணவர் கல்லூரியின் ஆண்கள் விடுதியை மீண்டும் கொரோனா வார்டாக மாற்றும் பணி நடைபெற்றது. இதனை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ராதாகிருஷ்ணன், கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் முகக்கவசம் அணிவதை தவிர வேறு வழியில்லை என்று தெரிவித்தார். 5% மேல் பாதிப்புக்கு உள்ளாகும் மாவட்டங்களில் கொரோனா பாதிப்புகளை குறைக்க பரிசோதனைகளை அதிகரிப்பது குறித்து ஆட்சியாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தேர்தல் முடிந்த பிறகு நமக்கு தடுப்பூசி 1.2 லட்சம் 1 லட்சம் வரைக்கும் நம்ம கூடுதலாக தடுப்பூசி போட தொடங்கியிருக்கோம். பட் நம்மளோட இலக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 லட்சமாவது நாள் ஒன்றுக்கு 45 லட்சத்துக்கு மேலே போடக்கூடிய இலக்கு இருக்கணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு சேலஞ்சாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ஏற்கனவே சொன்ன சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கோயம்புத்தூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் வந்து தொடர்ந்து நமக்கு சேலஞ்சிங் மாவட்டமாக தான் தொடர்ந்து இருக்குது. அங்கே வந்து போர்க்கால அடிப்படையில் கண்காணிப்பு அலுவலர், சென்னையை பொறுத்தவரை பணி 15 மண்டலத்துக்கும் களப்பணி அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. நம்மளோட இந்த பாசிட்டிவிட்டியையும் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு படிப்படியாக நோய் பதிவாகும் எண்ணிக்கை வந்து சென்னை, ராணிப்பேட்டை, தேனி, கோயம்புத்தூர், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் வந்து இந்தியாவோட சராசரி 5.17 கொஞ்சம் ஏற்றுமுகமாக இருக்குது. அதே மாதிரி சேலத்திலும் 5.06. நம்மளோட முதல் இலக்கு வந்து 5க்கு கீழே கொண்டு வரணும். அதற்கான ஒரே வழி கூடுதல் டெஸ்ட் எடுத்து அவங்களை கண்டுபிடித்து தனிமைப்படுத்தி அவர்கள் மூலமாக 10 பேருக்கு பரவாமல் தடுக்கிறது தான் ஒரே வழி. அதை தான் வந்து சென்னை மாநகராட்சியும் கடைபிடித்து வருகிறார்கள். மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், ஒடிஷா உள்ளிட்ட மாநிலங்களில் கொரோனா தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாகவும் தடுப்பூசி முதல் டோஸ் போட்டுக் கொண்டவர் 2ஆம் டோஸ் கிடைக்குமா என்ற அச்சத்தில் உள்ளதாகவும் அம்மாநில அரசுகள் தெரிவித்துள்ளன.
நாடு முழுவதும் கடந்த ஜனவரி 16ஆம் தேதி கொரோனா தடுப்பூசி போடும் பணி தொடங்கியது. முதற்கட்டமாக முன்கள பணியாளர்களுக்கும், இரண்டாம் கட்டமாக 60 வயதுக்கு மேற்பட்டோர் மற்றும் 45 வயதுக்கு மேற்பட்ட இணை பாதிப்புகள் உள்ளவர்களுக்கும், மூன்றாம் கட்டமாக 45 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் என தடுப்பூசி செலுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இம்மாதம் முழுவதும் அனைத்து தனியார் மற்றும் அரசு மையங்களில் விடுமுறை தினங்கள் உட்பட அனைத்து நாட்களிலும் கொரோனா தடுப்பூசி போடப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், தெலுங்கானா, ராஜஸ்தான், ஒடிஷா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் கொரோனா தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில அரசுகள் தெரிவித்துள்ளன. தடுப்பூசி முதல் டோஸ் போட்டுக் கொண்டவர்கள் இரண்டாம் டோஸ் கிடைக்குமா என்ற அச்சத்தில் உள்ளதாக கூறியுள்ளன. இதனிடையே தடுப்பூசி தட்டுப்பாடு புகாரை மத்திய அரசு மறுத்துள்ளது. சுமார் 6 லட்சம் தடுப்பூசிகளை மகாராஷ்டிரா அரசு வீணடித்துள்ளதாக கூறியுள்ளது. இந்தியாவில் தற்போது வரை 9,80,75,160 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் அக்கட்சியின் இடைக்கால தலைவர் திருமதி சோனியா காந்தி ஆலோசனை நடத்தினார். கொரோனா வைரஸ் 2வது அலை நாட்டில் தீவிரமடைந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 1,45,000 பேருக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்வதுடன் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தி வருகிறது. அதே நேரம் பாஜக ஆட்சி அல்லாத மாநிலங்களில் தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் இடைக்கால தலைவர் திருமதி சோனியா காந்தி காங்கிரஸ் ஆளும் பஞ்சாப், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினார். கொரோனா நிலவரம், தொற்றை தடுக்க மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகள், காங்கிரஸ் செய்ய வேண்டிய பணிகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது. மேற்கு வங்க தேர்தல் வன்முறையில் 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் துப்பாக்கிச்சூடு நடந்த சித்தல்குர்ச்சி சட்டமன்ற தொகுதியின் வாக்குச்சாவடி எண் 125இல் வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டது. மேற்கு வங்கத்தில் உள்ள 294 சட்டப்பேரவை தொகுதிகளில் 91 தொகுதிகளுக்கு 3 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடந்து முடிந்துள்ளது. 4ஆம் கட்டமாக இன்று 5 மாவட்டங்களில் உள்ள 44 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. காலை 11 மணி நிலவரப்படி சுமார் 17% வாக்குகள் பதிவாகியுள்ளன. ஹூக்ளி மற்றும் கூச் பெஹர் மாவட்டங்களில் பாஜக, திரிணாமுல் காங்கிரஸ் இடையே பயங்கர மோதல் ஏற்பட்டது. கூச் பெஹர் மாவட்டம் சித்தல்குர்ச்சி தொகுதியின் 125வது எண் வாக்குச்சாவடியில் பாதுகாப்பு படையினரின் துப்பாக்கிகளை பறிக்க ஒரு கும்பல் முயன்றதாகவும், அப்போது பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதில் 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதனிடையே சித்தல்குர்ச்சி, நடல்பரி, துபங்கஞ்ச், தின்ஹாட்டா உள்ளிட்ட வாக்குச்சாவடிகளில் பாஜகவினர் குண்டர்களை ஏவி வன்முறையில் ஈடுபட்டுள்ளதாக திரிணாமுல் காங்கிரஸ் தேர்தல் ஆணையத்தில் புகார் தெரிவித்துள்ளது. அதேபோல் ஹூக்ளி மாவட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸைச் சேர்ந்த குண்டர்கள் வன்முறையில் ஈடுபட்டு வருவதாகவும், தனது கார் மற்றும் ஊடகத்தினரின் வாகனங்களையும் அவர்கள் தாக்கியதாகவும் பாஜக தலைவர் திருமதி லாக்கெட் சாட்டர்ஜி தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் துப்பாக்கிச்சூடு நடந்த சித்தல்குர்ச்சி சட்டமன்ற தொகுதியின் வாக்குச்சாவடி எண் 125இல் வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் பயன்பெற தண்ணீர் மற்றும் நீர்மோர் பந்தல்களை அமைக்க வேண்டும் என அமமுகவினருக்கு கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அன்பு வேண்டுகோள் விடுத்துள்ளார். அமமுக முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதாகவும், பல நகரங்களில் 100 டிகிரியை தாண்டி வெப்பம் கொளுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இன்னும் போக போக வெயிலின் தாக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புள்ளது. இந்த நேரத்தில் நம் நெஞ்சங்களில் நிறைந்திருக்கிற புரட்சித் தலைவி அம்மாவின் வழியில் தமிழகம் முழுவதும் தண்ணீர் பந்தல்களையும் நீர்மோர் பந்தல்களையும் திறந்திட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கான ஏற்பாடுகளை அந்தந்த பகுதியில் இருக்கிற கழக நிர்வாகிகளும் உடன்பிறப்புகளும் மேற்கொள்ள வேண்டும் என திரு டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். அமமுக முன்னேற்ற கழக கண்மணிகளின் இந்த பணி
பாதசாரிகளுக்கும் இருசக்கர வாகனங்களில் செல்வோருக்கும் உதவியாக அமைந்திட வேண்டும். அதற்கு தகுந்த இடங்களை தேர்வு செய்து தண்ணீர் மற்றும் நீர்மோர் பந்தல்களை நிறுவிட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ள திரு டிடிவி தினகரன், கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் இத்தகைய தண்ணீர் மற்றும் மோர் பந்தல்களில் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை சரியாக கடைபிடித்திடுவதிலும் உரிய கவனம் செலுத்திட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். அரக்கோணத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த இளைஞர்கள் இருவர் முன் விரோதத்தால் கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த பாதக செயலை செய்தவர்கள் மீது காவல்துறை உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், அரக்கோணத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த அர்ஜுன், சூர்யா என்ற இரு இளைஞர்கள் முன் விரோதத்தால் கொடூரமாக கொல்லப்பட்டிருப்பது கடும் கண்டனத்துக்கு உரியது என தெரிவித்துள்ளார். பெரும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய இந்த பாதகத்தை செய்தவர்கள் மீது காவல்துறை உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கொல்லப்பட்ட இளைஞர்களின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் இத்தகைய வன்மம் நிறைந்த செயல்கள் எதிர்காலத்தில் நடைபெறாமல் தடுத்திட வேண்டியது அவசியம் என்றும் திரு டிடிவி தினகரன் தமது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். அரக்கோணத்தில் 2 இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் அதற்கு காரணமானவர்களை கைது செய்ய கோரியும் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே திரு திருமாவளவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு திருமாவளவன், வன்கொடுமை தடுப்புச் சட்டம் தமிழகத்தில் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சோகனூரை சார்ந்த அர்ஜுனன், செம்பேடு கிராமத்தை சார்ந்த சூர்யா ஆகிய இருவரையும் அதிமுக பாமகவை சார்ந்த சாதி வெறியர்கள், மணல் திருடர்கள், போதைப் பொருள் விற்பனை செய்யக்கூடியவர்கள் கொடூரமான முறையிலே படுகொலை செய்திருக்கிறார்கள். இது எதேச்சையாக நடந்த ஒரு சடன் ப்ரொவோகேஷன் என்று சொல்வார்கள். அப்படி வாக்குவாதத்தில் ஏற்பட்ட திடீர் ஆத்திரத்தால் நிகழ்ந்த ஒரு படுகொலை அல்ல. திட்டமிட்டு ஆட்களை திரட்டி ரவுடிகளை கொண்டு இந்த இருவரையும் கொடூரமாக குத்தி படுகொலை செய்திருக்கிறார்கள். இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. வெயில் தாக்கத்தால் நாமக்கல் மண்டலத்தில் முட்டை உற்பத்தி குறைந்துள்ளதால் அவற்றின் விலை அதிகரித்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட கோழி பண்ணைகளில் நாள்தோறும் 4.5 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. நாமக்கல்லை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு முட்டைகளுக்கு நாள்தோறும் விலை நிர்ணயம் செய்கிறது. அதன்படி கடந்த 10 நாட்களுக்கு முன்பு 3 ரூபாய் 80 காசுகளாக இருந்த முட்டை விலை படிப்படியாக அதிகரித்து நேற்று 4 ரூபாய் 35 காசுகளாக உயர்ந்தது. இன்று மேலும் 10 காசுகள் அதிகரித்து 4 ரூபாய் 45 காசுகளாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 10 நாட்களில் மட்டும் முட்டை விலை 65 காசுகள் உயர்ந்துள்ளது. வெயில் தாக்கத்தால் நாமக்கல் மண்டலத்தில் முட்டை உற்பத்தி குறைந்ததே விலை உயர்வுக்கு காரணம் என்றும் வரும் நாட்களில் முட்டை விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வில்லியனூர் லூர்து மாதா தேவாலயத்தின் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி கொடியேற்றம் நடைபெற்றது. பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகருக்கு அடுத்து உலகிலேயே லூர்து மாதாவிற்காக கட்டப்பட்ட 2வது ஆலயம் வில்லியனூர் மாதா ஆலயம். உலகளவில் கத்தோலிக்க மத தலைவரால் பெயரிடப்பட்ட சொரூபங்களில் வில்லியனூர் மாதா சொரூபமும் ஒன்றாகும்.
தமிழர் பண்பாட்டை பறைசாற்றும் விதமாக இந்த ஆலயத்தின் முன் இயற்கையாக குளம் அமைந்துள்ளது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த வில்லியனூர் மாதா திருத்தலத்தின் 144வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் இன்று காலை தொடங்கியது. ஆலய வளாகத்தில் உள்ள புதிதாக கட்டப்பட்டுள்ள அருள்நிறை ஆலயத்தில் கூட்டு திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருக்கோடி மாதா குளத்தை சுற்றி பவனி வந்தது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர் பவனி வரும் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. நிகழ்வுகள் மேலும் சிலவற்றை வேகச் செய்திகளாக தற்போது காணலாம். சென்னை விமான நிலையத்தில் இ பாஸ் பெற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வெளி மாநிலங்களில் இருந்து வருபவர்களுக்கு இ பாஸ் வழங்கும் வகையில் விமான நிலைய வருகை பகுதியில் உள்ள நுழைவு வாயிலில் கவுண்டர்கள் திறக்கப்பட்டுள்ளன. இதற்காக 24 மணி நேரமும் சென்னை விமான நிலையம் போலீசார் பயணிகளை கண்காணித்து இ பாஸ் பெற்றுக்கொள்ள உதவி வருகின்றனர். காவல் உதவி ஆணையர் மற்றும் ஆய்வாளர் இப்பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். தமிழகத்தில் உள்ள அரசு அலுவலகங்களில் குடியரசுத் தலைவர் பிரதமரின் புகைப்படங்களை வைப்பது குறித்து சம்பந்தப்பட்ட அரசு அலுவலகங்களே முடிவெடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அரசு அலுவலகங்களில் குடியரசுத் தலைவர் பிரதமரின் படங்களை வைக்க கோரி கடலூரைச் சேர்ந்த திரு ஜெயக்குமார் என்பவர் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு அலுவலகங்களில் தலைவர்களின் புகைப்படங்கள் வைக்க வேண்டும் என அரசாணை கட்டாயப்படுத்தவில்லை என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 27,000 டன் நெல் தேக்கமடைந்துள்ளது. சம்பா பருவத்திற்காக மாவட்டம் முழுவதும் 103 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு விவசாயிகளிடம் இருந்து 1,85,000 டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. இதில் 1,58,000 டன் நெல் கிடங்கு மற்றும் வெளி மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்ட நிலையில் 27,000 டன் அரிசி மூட்டைகள் ஆங்காங்கே உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேக்கமடைந்துள்ளன. இவற்றை உடனடியாக கிடங்குகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே சாலை ஓர மரங்களுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆம்பூர் அடுத்த கைலாசகிரி ஊராட்சிக்கு உட்பட்ட உமராபாத் பேர்ணாம்பட்டு சாலையில் சாலை ஓரத்தில் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான புளிய மரங்கள் மற்றும் அதன் அருகில் விவசாய நிலத்தில் இருந்த தென்னை மரங்கள் தீப்பற்றி எரிந்தது குறித்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. மரங்களுக்கு தீ வைத்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் காவல்துறை அதிகாரிகளின் முகநூலை போன்று போலி முகநூல் தொடங்கி பொதுமக்களை மிரட்டி பணம் பறிக்கும் கும்பலை பிடிக்க முடியாமல் சைபர் கிரைம் போலீசார் திணறி வருகின்றனர். சுசீந்திரம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திரு ஆறுமுகம் பெயரில் போலி முகநூல் தொடங்கி பொதுமக்களை மிரட்டி பணம் பறிக்கும் செயல் அரங்கேறியது. அதனைத் தொடர்ந்து 2வது நாளாக இன்று வடச்சேரி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திரு சத்யசோபன் பெயரில் போலி முகநூல் தொடங்கி பணப்பறிக்கும் முயற்சியில் ஒரு கும்பல் ஈடுபட்டது. மதுரையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஆரப்பாளையம், மாட்டுத்தாவணி, ரயில் நிலையம், காய்கனி அங்காடிகள் உள்ளிட்ட பகுதிகளில் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முகக்கவசம் அணியாதவர்களிடம் அபராதம் வசூலிக்கப்பட்டு வரும் நிலையில் அபராத பணம் செலுத்த இயலாதவர்களுக்கு அறிவுரைகளை அதிகாரிகள் வழங்கினர். செங்கல்பட்டு அடுத்துள்ள பழவேலி பகுதி மலை அடிவாரத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. பழவேலி வனப்பகுதியில் சிறு மலை மற்றும் குன்றுகள் இருப்பதுடன் அதன் அடிவாரத்தில் சிறிய தரைக்காடு அமைந்துள்ளது. செங்கல்பட்டு புறவழி சாலையில் அமைந்துள்ள இப்பகுதியில் தீ பரவியதில் மரங்கள் சேதமடைந்தன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது.
ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதிநவீன இயந்திரம் மூலம் கிருமி நாசினி தெளிக்கும் பணி நடைபெற்றது. முதுகுளத்தூர் பேரூராட்சி சுகாதாரத்துறை சார்பில் பேருந்து நிலையம், சந்தப்பேட்டை, வணிக வளாகங்கள், அரசு அலுவலகங்கள், மருத்துவமனை உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் அதிநவீன இயந்திரங்கள் மூலம் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே நீர்நிலைகள் நிரம்பியுள்ளதால் விவசாயிகள் கோடை விவசாய பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். கமுதி அருகே உள்ள பசும்பொன் கிராமத்தில் 100 ஏக்கர் பரப்பளவில் தற்போது 2வது முறையாக மானாவாரி விளைநிலத்தில் நெற்பயிர்களை அப்பகுதி விவசாயிகள் ஆர்வமுடன் நடவு செய்து சாகுபடி செய்துள்ளனர். வழக்கமாக ஒரு போகம் விவசாயத்திற்கே தண்ணீர் இன்றி திண்டாடும் நிலையில் இந்த ஆண்டு 2ஆம் பருவ விவசாயம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் விஷு பண்டிகை மற்றும் சித்திரை மாத பூஜையை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை திறக்கப்படுகிறது. பங்குனி மாத பூஜை மற்றும் ஆராட்டு திருவிழாவை ஒட்டி சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை கடந்த மார்ச் 14ஆம் தேதி திறக்கப்பட்டு கடந்த 28ஆம் தேதி அடைக்கப்பட்டது. இந்நிலையில் விஷு பண்டிகை மற்றும் சித்திரை மாத பூஜைக்காக சபரிமலை கோவில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. வரும் 14ஆம் தேதி விஷு பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகளுடன் கனி காணுதல் நடைபெறும். தொடர்ந்து 18ஆம் தேதி வரை சித்திரை மாத சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அன்றைய தினம் இரவு 9 மணிக்கு நடை அடைக்கப்படும். இந்நிலையில் நாளை முதல் 18ஆம் தேதி வரை தினசரி 10,000 பக்தர்கள் சபரிமலையில் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், சபரிமலை வர்ச்சுவல் கியூவில் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்த பக்தர்கள் மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியை.